ஆமா, இந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்க? இதோ இங்க நிக்கிறாரே, இவர்தான் பல வருஷமா எங்க வீட்டுக்கு டிரைவர் சுந்தரம். சுந்தரத்தோட பொண்ணுதான் பார்வதி. பார்வதி உங்க பொண்ணா? ஆமாங்க ஐயா, என்னோட பொண்ணுதான். நிச்சயமா பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வதி கிட்ட தெய்வீக அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. அவ உங்களுக்கு சமமான அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் நிச்சயமா இருக்க முடியும். இது வேலைக்காரி பார்வதிய ஒரு பெரிய பணக்காரின்னு சொல்லி ஒரே போட்டாரு இந்த ஜோஷியக்காரரு. ஐயா, ஒருவேளை டுபாக்கூர் ஜோஷியரா இருப்பார் போல. தொணவாய், கொஞ்சம் சும்மா இருடி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஜோசியரே. 25 வருஷமா சுந்தரம் எங்க வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பார்வதி அவரோட பொண்ணுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எதை வச்சு திடீர்னு இப்படி சொல்றீங்க? பார்வதி கிட்ட தெய்வீக அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. பார்வதி இங்க கால் எடுத்து வைக்கும் போது தெய்வ சகுனங்கள் நிகழ்ந்துச்சு. சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அம்சங்கள் நிச்சயமா இருக்காது. இதெல்லாம் தான் பார்வதிய உங்களை மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் இருக்குன்னு என்ன முடிவு பண்ண வச்சது. பார்வதியோட பொறுப்புல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரகசியமா? அது என்னன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். அது எனக்கு தெரியாது, அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சுந்தரம், அம்மா, பார்வதி பிறக்கும் போது நீ எங்க இருந்த? பார்வதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததால இப்ப நேரடியா உண்மையை சொல்ல முடியாது. ஆனா அம்மாவுக்கு மறைமுகமா அந்த உண்மையை உணர்த்த முடியும். அதை கேட்டுட்டு பார்வதி சுந்தரத்தோட பொண்ணா இருக்க மாட்டாளோன்னு அம்மாவுக்கு சந்தேகம் வரணும். சுந்தரம், என்ன இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, பார்வதி பிறந்தப்போ நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தேன். அதுதான் எந்த ஊருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுமா. ஆனா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன். குழந்தை பிறந்து 5 நாள் கழிச்சு தான் நான் வந்தேம்மா. இந்த சமையல்காரி பொறுப்புல அப்படி என்ன ரகசியம் இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன் இரு. அத்தை, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ஐ திங்க் சோ.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே அத பத்தின விவரங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க கேட்ட ஓலைச்சுவடி. நீடித்த புகழும் பெரும் செல்வமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும். தீர்க்க சுமங்கலி பவ. நீ என் காலில் விழக்கூடாதுமா. வரும். வாங்க. அப்பா, என்னப்பா நடக்குது? ஜோசியர் என்ன சொன்னாரு? அம்மா ஏன் வெளியே போறாங்க? நான் அதையெல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. வா, நாம போகலாம்மா. சாமி, நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. என்னத்தை யோசிக்கிறீங்க? அதான் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கல்ல. சரி வாங்க நம்மளும் கிளம்பலாம். ஏய் உமா, இப்ப நான் போக வேண்டியது வீட்டுக்கு இல்ல, வேற ஒரு இடத்துக்கு. வேற எங்க? நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரேன். சரி அத்தா. பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வதி கிட்ட தெய்வீக அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. அவ உங்களுக்கு சமமான அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் நிச்சயமா இருக்க முடியும். அகிலா புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அதனால ஐஸ்வர்யா கண்ண சடங்கு தள்ளி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எப்படியோ குழம்பி தெளிஞ்சு நல்ல முடிவுக்கு வந்தா சரி. இதுக்கு மேல நல்ல பொறுமையா இருக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு இப்பவாது சொல்லுங்க. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஜோசியர் அம்மா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னாங்க? உங்க முகத்துல தெரியற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா.
அம்மா ஜோசியர் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சப்போ அவர் வேற என்ன கையெடுத்து கும்பிட்டாரு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. இப்போ உங்க முகத்துல வேற சந்தோஷம் தெரியுது. நான் ஓலைச்சுவடி எடுக்க போனதுக்கு அப்புறம் ஜோசியர் என்னப்பா சொன்னாரு? அதான் நீயே சொல்லிட்டியே, ஜோசியர் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாருன்னு. நீ தெய்வீக அம்சம் பொருந்திய பொண்ணுன்னு அந்த ஜோசியர் சொன்னாருமா. அவரு உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டதுக்கு காரணமும் அதுதான். தெய்வீக அம்சம் நிறைந்த பார்வதி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எந்த விதத்திலையும் உங்க அந்தஸ்துக்கு குறைச்சல் இல்லாத ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணாத்தான் அவ இருக்கணும்னு அம்மா கிட்ட சொன்னாருமா. அதாவது நீ ஒரு ஜமீன் குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அம்மா என்கிட்ட பார்வதி பிறந்தப்போ நீ எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டம்மா. குழந்தை பிறந்து 5 நாள் கழிச்சு தான் நான் வீட்டுக்கே வந்தேன்னு சொல்லிட்டேன். ஏன் பாப்பா ஊர்ல இல்லன்னு போய் சொன்னீங்க? அதை வச்சு அம்மாவுக்கு சந்தேகம் வரட்டும்னு தான் நான் அப்படி சொன்னேன். நான் இல்லாத சமயத்துல சுந்தரத்தோட குழந்தை மாறி போய் ஜமீன் பரம்பரையோட குழந்தை சுந்தரம் பொண்டாட்டிக்கிட்ட வந்து சேர்ந்திருக்கலாம்னு அம்மாவுக்கு சந்தேகம் வரட்டும்னு நினைச்சுதான் நான் அப்படி சொன்னேன். நீ அம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னு சொல்லாம இத்தனை நாள் நான் மறைச்சுக்கிட்டு இருந்ததே பெரிய பாவம்மா. இதுல நான் இன்னும் பொய் மேல பொய் சொல்லி அம்மாவை யோசிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறியா நீயே? அதெல்லாம் முடியாது. நீ வேணா அம்மாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கலாம். உன்னை ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணாவே ஏத்துக்கிட்டு அம்மா உன்னை மருமகளா அங்கீகரிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அம்மாவுக்கு உண்மை தெரியணும். அதுதான் என்னோட எண்ணம். நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நானே நேரடியா உண்மையை சொல்லாம இருக்கேன். பார்வதி கிட்ட தெய்வீக அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. பார்வதி இங்க கால் எடுத்து வைக்கும் போது தெய்வ சகுனங்கள் நிகழ்ந்துச்சு. சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அம்சங்கள் நிச்சயமா இருக்காது. பார்வதியோட பொறுப்புல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்வதி பிறந்தப்போ நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தேன். நீ உள்ள போமா, நான் அவுட் ஹவுஸ்க்கு போறேன். நான் ரூம்ல இருக்கேன். சரி. பார்வதி, அம்மா கொஞ்சம் மேல வரியா? வரேம்மா.
என்னங்க, பார்வதி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. நீ மட்டும் வா பார்வதி. ஆ, சரி அகிலா. பார்வதி, உன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும். சரிங்கம்மா. ஆ, உன் அம்மா உன் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்கல்ல? ஆமாம்மா. அப்போ உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? அம்மா இறந்து போனப்போ எனக்கு 7 வயசு இருக்கும்மா. அப்போ உன் அம்மா முகம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்ல? இருக்குமா. உன் அம்மா உன்கிட்ட பேசினது, பழகினது எல்லாமே ஞாபகம் இருக்குமா. சரி, நீ ஹாஸ்பிட்டல்ல பிறந்தியா வீட்ல பிறந்தியா? அத பத்தி உன் அம்மா உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? அம்மாவும் சொல்லிருக்காங்க, பாட்டியும் சொல்லிருக்காங்க. நான் பிறந்தது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு அம்மாவும் பாட்டியும் 2 பேருமே என்கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. நீ நார்மல் டெலிவரியில பிறந்தியா இல்ல சிசேரியன்ல பிறந்தியா பார்வதி? எனக்கு தெரியுமா. நான் உண்மையிலேயே டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணுதானா இல்ல பணக்கார வீட்டு பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணா கேளுங்க, என் பிறப்பு மேல உங்களுக்கு சந்தேகம் வரவே விட மாட்டேன். அது என்ன இவ்ளோ யோசிக்கிற? நான் கேக்குறது சுகப்பிரசவத்துல பிறந்தியா இல்ல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்களான்னு. இத பத்தி உன் அம்மாவும் பாட்டியும் எதுவும் சொல்லலையா? நிறைய சொல்லிருக்காங்கம்மா. சொல்லு. எங்கள மாதிரி வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே பிரசவம் பார்க்க முடியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலான்னா வசதி வேணும்ல. அதனால எங்க அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நான் சுகப்பிரசவத்துல தான் பிறந்தேன். சுகப்பிரசவமா இருந்தாலும் டாக்டர் குறிச்சு கொடுத்த அந்த டேட்டும் தாண்டி முழுசா ஒரு நாள் கழிச்சுதான் நான் பிறந்திருக்கேன். அந்த ஒரு நாள் எங்க அம்மா வலியில துடி துடிச்சு போய் 10 தடவைக்கு மேல செத்து செத்து பொழைச்சாங்கன்னு என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கா. நிச்சயமா இவ பணக்கார குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருக்க முடியாது. கன்ஃபார்மா இவ சுந்தரத்தோட பொண்ணுதான். சரி பார்வதி, இல்ல திடீர்னு இதெல்லாம் உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. எதை வச்சு ஜோசியர் பார்வதிய எனக்கு சமமான குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு சொன்னாரு? ஒன்னும் புரியலையே.